வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது நம்ம வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு முன்னே ஜூன் மாதத்துக்கு முன்னே நடந்தக்கூடிய நிகழ்ச்சி. தங்கச்சி அக்காக இவங்கெல்லாம் வந்து முதலாக வந்து பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேலையில் போட்டுட்டு எல்லாம் பண்ணுற சீரில் என்னுடைய தங்கச்சி பெரியம்மா பொண்ணு இவங்க எல்லாருமே வந்து நமக்கு சங்கீதாவுக்கும் எங்களுக்கும் சேர்ந்து பலகாரம் வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அந்த பூ வச்சு வேலையில் போட்டு குங்குமம் வச்சு அவங்க ஒரு 3 வகையான உணவு செஞ்சுட்டு வந்து இப்படியெல்லாம் பரிமாறிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லா தங்கச்சிகளும் அப்பா சைடும் அம்மா சைடும் பெரியம்மா சைடும் எல்லாம் வந்து அவங்க பலகாரம் கொடுத்துட்டு வேலையில் போட்டு போகக்கூடிய இந்த வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வந்தாங்க, அப்புறம் பெரியம்மா பொண்ணு வந்தாங்க, அக்காளுகளாம் வந்தாங்க, அப்புறம் அண்ணன் ரிலேஷன் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான வீடியோஸ் மட்டும் இவங்க வந்ததெல்லாம் போட்டிருக்கிறோம். வளையா ஃபங்க்ஷன் இன்னும் வீடியோ டவுன்லோடு பண்ணி இன்னும் ரெடி பண்ணல, அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுற கொஞ்சம் லேட்டு. இது ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து பலகாரம் வாங்கிட்டு வந்துட்டு அவள் ஒரு 3 சாதம் செஞ்சு கொண்டு வந்து நாம் இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து அவள் தான் தொடங்கணும்னு சொல்லி தொடங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நம்ம ஜூன் 10 வளைகாப்பு பண்ணணும். இது ஸ்டார்டிங் முதல்லையே வந்து தங்கச்சி வந்து 3 சாதமாக 5 சாதமாக கொண்டு வந்து அவள் பண்ணினது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு விளையால் போட்டு விட்டுட்டு தங்கச்சியில் அப்புறம் சித்தப்பா பொண்ணு சித்தி பொண்ணு பெரியம்மா பொண்ணுகள் எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணாங்க. இது அக்கா பொண்ணு ஒருத்தி, இது ஒரு அக்கா மேலே கொண்டிருக்காங்களே இவங்க ஒரு அக்கா, அதில் ஒரு பெரிய அக்கா இருக்காங்க. பெரியம்மா பொண்ணுக்கு 3 பேர். இப்போ நிறைய ரிலேஷன் வந்தாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அக்காவுடைய சீர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பூ வைக்கணும், பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால இந்த வீடியோ பண்ணோம். வளைகாப்பு வீடியோவில் இனிமேல் தான் வரும் ஒவ்வொன்றா. இப்போ பாப்பா பிறந்துச்சுனால அவன் பாப்பாவுடைய கவனிப்பில் பாப்பா பராமரிக்கிறதுல இருந்துகிட்ருக்குறோம். அது ஒவ்வொன்றா தான் அந்த வீடியோவும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அக்கா வீட்டுக்காரரு, அக்கா பொண்ணு ஒருத்தி, இது பெரிய அக்கா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சேல் நிறையா வந்திருந்தாங்க. பட் அந்த வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கல. வச்சுருக்கிறீங்களா? அதெல்லாம் நீ அடுத்தது போடணும். ஆல்ரெடி ஃபேஸ்புக் யூடியூப்பில் போட்டாலும் கூட இதில் வந்து இப்போ ஸ்டோரியில் வந்து இப்போ தான் போடுறோம். பாப்பா வந்து கரெக்டாக இன்றைக்கி 26 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற வீட்டில் இது. அதுக்கப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் வந்து அங்கே வெளியே அப்பா இருக்கிற இடத்துல செஞ்சோம். வளைகாப்பெல்லாம் அங்கே பண்ணோம். இது வந்து நம்ம இருக்கிற வீட்லேயே வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்கெல்லாம் கொடுக்கணும் செய்யணுன்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. என்னென்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற ஸ்வீட் எல்லாம் பார்த்தா சங்கீதா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ஸ்வீட் அதிகமாக, அதுக்கப்புறம் வேண்டான்ட்டா. சுகர் கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஸ்வீட் எந்த ஸ்வீட்டுமே பெருசாக சாப்பிடலான்னு ஸ்வீட்டாக வந்துச்சு. நம்மளாலே அதிகமாக சாப்பிட முடியாதுன்ட்டு வரவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அக்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்வீட்டு சில பேர் இந்த ஐட்டமன் நல்லா சாப்பிடலாம். பட் டெலிவரி டைம் பக்கத்தில் இருக்கிறனால ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்க வேண்டான்ட்டாங்க. இது தருணம் மாமா, இது ஒரு அக்கா வீட்டுக்காரரு. சங்கீதாவுக்கு அப்பாவும் அம்மா முறைக்கு அவங்க செஞ்ச மாதிரி சொல்லி செஞ்சாங்க. அது ஒரு எல்லாத்துக்குமே தான் அவர் சொன்னது வந்து உடனே எங்கள் அக்கா சொன்னாங்க, அப்பா அம்மா மாதிரி நாங்கள் உங்களுக்கு செஞ்சிடறோம் அப்படின்னு. இது ஒரு மாமன் பையன், இவங்க ஒரு ஃபேமிலி. இவங்க வந்து சேர்ந்தல விட்டுக்க வந்து எங்களுக்கு செஞ்சு அவங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு 2 மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. அங்கே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வச்சு நாங்கள் செல்லமாக பேசுகிற முரட்டை பீஸ் முட்டாள் பீஸு எதுதான் அப்படி எங்கள் பெரியம்மா, இது எங்கள் அம்மாவோட அக்கா. எல்லாருமே ஃபஸ்ட்டு அம்மா சைடும் அப்பா சைடும் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பலகாரம் கொடுக்கணுன்ட்டு அவங்க வந்து
மாற்றி வந்து கொடுத்தது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் வளைகாப்பு வீடியோ இன்னும் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டல் அது எதுவும் பார்த்துட்டு இருந்தனால அப்படியே விட்டாச்சு. இதுதான் போடணும். இல்லை ஊர்லேருந்து வந்தாங்களா, அதனால் அந்த இது வந்தது நல்லா நீட்டாக இருக்குது. இவங்க இது ஒரு அண்ணன், பெரியம்மா மகன், மருமகள், அத்தை மக தான் அது, மாமா மக. அவங்களுடைய முறைக்கு அவங்க ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு ஸ்வீட் மயமாக போச்சு அந்த போன மாதமெல்லாம். ஜூன் மாதம், அதுக்கு முந்தின மாதமெல்லாம் ஸ்வீட்டு தான். டயர்ட் ஆகிட்டேன் நாங்கள். இது கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான், நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது.